Hi, hello, and welcome back once again to the Game of Thrones brought to you by Cadbury's Dairy Milk. அதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு. நம்ம வேர்ல்டு கப் போது கேம்பெயின் பண்ண மாதிரி இந்த தடவை நல்லா சூப்பரா குட்டீஸ் கொடுக்குறாங்க, ஒரு சரியான மேட்டர் கொடுக்குறாங்க. என்னங்கிறத நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ்க்குலாம் இன்னைக்கு இட்ஸ் டைம் டு சே எப்படி நம்ம செக்வேயா செக்மெண்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்மெண்ட்ஸ் ஆர் பேக் அண்ட் நல்லா நீட்டா கிளாஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்டா கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே brought யூ பை நம்மளோட பிரசன்னா அகோரம். என்னடா பிரசன்னா அகோரம் அப்படிங்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் த டே brought யூ பை ஆனஸ்ட்ராஜ். அவர் தான், வேற யாரும் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் பவர் பிளேயர் ஆஃப் த டே brought யூ பை ஆர் அஸ்வின். ஃபைனல் செக்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இசை சங்கமம் brought யூ பை நம்மளோட பிடாக். அதுக்காக தான் அந்த செக்மெண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சேன். எனிவே பிஃபோர் கோயிங் இன்டு தி செக்மெண்ட், பிடாக் இந்த ஐபிஎல் டைம் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு விஷயம் நடக்கும் பிடாக். அது என்ன அப்படின்னா, ஆனா எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, நான் மேட்ச் போய் பாக்குறோம். டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுடா அப்படின்வாங்க. நாளைக்கு ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் அவங்களை எதிர்கொள்றாங்க. பல ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போய் மேட்ச் பார்க்க போறாங்க. எப்படா ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க போறோம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆஸ் யூஷுவல் எனக்கு இதனால தான் இந்த மாதிரி கேம்பெயின் பிடிக்கும். கேட்பரி டைரி மில்க்ல இங்க மேல ஒரு கியூஆர் கோட் இருக்கு. கேட்பரிஸ் டைரி மில்க் வாங்குங்க, இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்க. இன் கிரவுண்ட் வண்டர்ஃபுல் மேட்ச் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கும். போய் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ன உடனே என்னோட லைஃப்ல நான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி போயிட்டேன். முன்னாடி எல்லாம் எப்படி தெரியுமா பீடா, உனக்கும் தெரிஞ்சிருக்கும், டெஸ்ட் மேட்சுக்கு டிக்கெட், எந்த இன்டர்நேஷனல் மேட்சுக்கு கூட டிக்கெட் கிடைக்கிறதுனா ஐயோ குதிரை கொம்பா இருக்கும். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு வந்து அந்த அப்போ வந்து எங்க அம்மா வேலை செய்வாங்க ஆபீஸ்ல, போயிட்டு அவங்க கிட்ட எம்டி கிட்ட டிக்கெட் கேட்டு வாங்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தேன். 1991-92 டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சேப்பாக்ல. பக்கத்திலேயே ஒரு இங்கிலீஷ்காரர் மேட்ச் பார்த்திருந்தாரு. ஃபுல் ஆலெக்ஸ் ஸ்டூவர்ட், ஃபுல் டாஃப்னர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. அவரோட உட்காந்து மேட்ச் பார்த்தேன். சச்சின் டெண்டுல்கர், தோ இவர் தான்டா சச்சின், தோ இவர் தான்டா கப்பில் எங்க அப்பா காமிச்சு மேட்ச் காமிச்சது இன்னும் எனக்கு அப்படியே நினைவில் ரொம்ப க்ளோஸா இருக்கு. க்ளோஸ் டு மை ஹார்ட். சச்சின் 190 அந்த கேம் போட்டு பிலிப் டெஃபரட்டஸ், ஜவான் மால்கம்லாம் வச்சு வாங்குவாரு சேப்பாக்ல. சோ தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க விட்றாதீங்க, கியூஆர் கோட தயவுசெய்து ஸ்கேன் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. கெட் யுவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கோயிங். எனிவே பீடாக் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் குள்ள போயிடலாம். ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் எதிர்கொள்றாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தா ஆயுஷ் மாத்திரை விளையாடுவாரா, நம்பர் 3யா நம்பர் 4ஆ யாரா ஓப்பனிங் அப்படின்லாம் பேச்சு நடக்குது. இதுல எதை நீ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண போற? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த டே ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் த சின்னசுவாமி ஸ்டேடியம். இதோட ஸ்டார்ட் ஆஃப் த டே brought யூ பை பிரசன்னா அகோரம். என்னன்னு பார்த்தலாம். Start of the day ரொம்ப சிம்பிளுங்க. Considering the history of Chinnaswamy Stadium, the batting team whichever is going to score more runs than the other from overs 12 to 20 will win the game. அதாவது சின்னசாமி ஸ்டேடியம், the history of the சின்னசாமி ஸ்டேடியம் is all about setting it up. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த 12 to 20 overs, 11 overs if you are 2 wickets or less down, the last 9 overs you double up the score. So the team which has got the beefed up 5, 6, 7, 8 scoring more runs than the other from overs 12 to 20 will win the game. ஓகே, 12 to 20 யார் பீஃப் அப் பண்றாங்களோ அவங்க தான் கேமை வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் தட் நோட் ஐ வாண்ட் டு சே a very very important stat. எஸ்ஆர்ஹெச் vs ஆர்சிபி ரெண்டு மேட்ச் எதிர்கொள்றாங்க. 2024 சின்னசுவாமி ஸ்டேடியம்ல 287. என்ன பொறுத்த வரைக்கும் மை ஸ்டாட் ஃபார் த டே இஸ் மிஷன் 300 பிரீச் ஆகுமா இந்த ஐபிஎல்ல அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் போன வாட்டி கூட அந்த ஒரு வார் சிச்சுவேஷன்னால தே குடன்ட் ரியலி பிளே த கேம் இன் த லாஸ்ட் ஸ்டேஜஸ். அதை இருக்கும்போது அதை எதிர்கொண்டு லக்னோவில் போய் ஆடினாங்க ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சும். அந்த கேம்ல எஸ்ஆர்ஹெச் ஒரு வெதுப்பு இருக்காங்க. 230 ஆட் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன். ஜாஷ் ஹேசல்வுட் கூட இல்ல இந்த கேம்ல. ஜாஷ் ஹேசல்வுட் வேற இல்ல. அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஹேவ் டேக்கன் இட் டு தி ஆர்சிபி போலிங் லைன் அப். நீங்க போடுறீங்களா, இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு. ஆர்சிபியும் சரி எஸ்ஆர்ஹெச்சும் சரி போலிங் ஒரு மாதிரி தான் இருக்கு. லுக்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச் ப்ரிஃபர் ஆர்சிபிஸ் போலிங் a lot more. புவனேஸ்வர் குமார், லுங்கி இங்கிடி வேற இந்த மேட்ச் இல்ல. கன்சிடரிங் லுங்கி இங்கிடி போன மேட்ச் 50 ரன் போனார் லக்னோவில். வித் ஆல் தட் இன் பிளேஸ், do you think RCB have it in them to actually stop SRH? 230, 287 இந்த கிரவுண்ட்ல தான் நடந்திருக்கு. Do you think they have it in them இல்ல RCB start slightly on the back foot in this game? இஷான் கிஷன் வேற பொளந்தாரு போன தடவை. Asha, to be very honest with you, people are talking about the history. Okay, இப்போ உங்களுக்கு அந்த டாப் 3 வந்து இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. அது குழந்தை கூட சொல்லணும், நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. தட் இஸ் அபிஷேக் சர்மா. T20 வேர்ல்ட் கப்ல ஆடினதை வச்செல்லாம் சொல்லாதீங்க. யூ வில் பி a different beast here. And then Travis Head and Ishan Kishan ஒரு இன்டிமிடேட்டிங் டாப் 3.
அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்க, ஹென்ரிக் கிளாசன் கடைசியா எப்ப கிரிக்கெட் ஆடினார்னா, இப்ப நான் வந்து +2 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து கிரிக்கெட் டிவியில பார்த்துட்டு இருக்கும் போது அவர் ஆடினார். அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட்டே ஆடல. எப்படி வரப்போறாரு தெரியாது. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா அவரு ரன் அடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியாது. அப்படிங்கும்போது நிதிஷ் ரெட்டி இஸ் கோயிங் டு பேட் ஆஃப்டர் தட். என்ன இதுல வர போறாரு? சலீல் அரோரா வெரி ஹைலி நான் ரேட் பண்ணுவேன். இஸ் கோயிங் டு கம் தேர் அண்ட் ஹேவ் a talk right from ball one. will he live up to the expectations தெரியாது. பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் 6 விக்கெட்ல விக்கெட் விழும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டபால் டிபால்னு அடிக்க போய் ஜோஷ் ஹேசல்வுட் இல்ல, அது முன்னாடியே தெரியும். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, let me clear it for everyone who is watching this. Okay, RCB management have requested Cricket Australia to allow him to join early. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, that doesn't mean he's going to take part. Idea behind it என்னன்னா, Cricket Australia certainly given the protocols on where his recovery is, local physiotherapist medical team ரிலே பண்ணினே இருப்பாங்க. இப்ப எப்பன்னு Cricket Australia okay is fit enough to play based on the reports what they receive now தான் ஜோஷ் ஹேசல்வுட் ஆட முடியும். சோ எப்போ ஃபீல்டுக்குள்ள வருவாரா தெரியாது. அதனால பாட்டம் லைன் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு ஒரு மங்கேஷ் யாதவ் மாதிரி ஒருத்தர் நியூ பால் எடுக்கிறாரு, டிராவிஸ் ஹெட் டிஃபென்ஸ் ஆட போறாரு, இறங்கி வந்து வைக்க பார்ப்பாரு. அது எப்படி வேணாலும் போகும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 17 போகும், டப்புன்னு 7 for 2 ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்க டாப் 3 உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா SRH is going to be a big problem. அவங்க வண்டியா பேட்டிங் வச்சிருக்காங்க. டாப் 3 விட்டுருங்க. நான் சொல்ல 12 to 20ல ரஜத் பட்டிதர், சிங்கப்பூர் சித்தப்பா, ஜித்தேஷ் சர்மா, மொரட்டு கால, குருணால் பாண்டியா எல்லாம் வச்சு மோதுவாங்க. அதனால வந்துட்டு பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்த்துட்டு இப்படியா இருக்கு அப்படின்னு 2 டீம்லயும் பாத்தீங்கன்னா RCB மைனஸ் ஜோஷ் ஹேசல்வுட், அவங்க மைனஸ் பேட்ரிக் கமின்ஸ், இட் இஸ் ஈவன் ஸ்டீவன்ஸ். அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். The most valuable player, matchup of the day brought to you by Honest Raj. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி RCB SRH ஓட 11 என்னவா இருக்க போகுதுன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் RCB, சரி நீ RCB பிக் பண்ண, நான் SRH பிக் பண்றேன். நீ RCB பிக் பண்ண பாப்போம். நான் RCB எப்படி பிக் பண்றேன்னு சொல்லுங்க, அது கரெக்டா இல்லையா நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்க. Phil Salt is going to open with Virat Kohli, number 3 Jacob Bethel, 4 Rajat Patidar, 5 Singapore Sittappa, 6 Jitesh Sharma, 7 Morattu Kale, 8 Krunal Pandya, 9 Bhuvneshwar Kumar, 10 Mangesh Yadav, 11 Rasik Dar, impacts of Suyash Sharma. I tend to agree, Peter. ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும் இருக்கும், ப்ராபபிலி ஜேக்கப் டஃபி வச்சுக்கலாமா அப்படின்னு. I think that will not happen. In my view, Jacob Bethel will play and this will be the 11. I tend to agree with Peter. Unless and until அவங்க கிட்ட வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, வேற ஏதோ ஒரு bowler ரசிக் சலாம் போல எடுத்துன்னு வருவாங்களா. ரசிக் சலாம் மேல கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. About time they play him. So அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் இன் மெனி வேஸ் ஐ திங்க் RCB will be excited. இந்த காம்பினேஷன் நமக்கு எப்படா உட்காருது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்சைட்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம்லயே ஹோம் கேம், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இறங்க போறாங்க. யாரை எதிர்கொள்ள போறாங்க? SRH. அவங்களுக்கு ஓரளவுக்கு நெமிசிஸா இருந்திருக்காங்க. அந்த 230 சேஸ்ல கூட ஃபில் சால்ட் கொஞ்ச நேரம் அடிச்சு சேஸ்ல வச்சாரு. பட் நெவர்திலெஸ் இந்த லாஸ்ட் 2 times SRH கொஞ்சம் லைக்கிங் கொடுத்துருக்காங்க லைட்டா RCB bowling அட்டாக்கு. SRH ஓட பேட்டிங் லைனப் எப்படி இருக்க போகுது, அவங்க டீம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் சொல்ல போறேன். பீடாக் நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லு. டாப் 3 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், கடப்பார், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். ஒரு ஃபாரினர் முடிஞ்சு போச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி, ஆண்ட்ரிக் கிளாசன். நிதிஷ்குமார் ரெட்டி 4ல சொல்லியிருக்கேன், ஆண்ட்ரிக் கிளாசன் at 5, சலீல் அரோரா at 6. நம்பர் 7 யாரோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சேர்க்கணுமே. நம்பர் 7 யார்? லியம் லிவிங்ஸ்டனை சேர்த்துக்கோ. லிவிங்ஸ்டன் போலிங்கும் போடுவார், லெக் ஸ்பின் போடுவார். இவன் வந்தா லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஆஃப் ஸ்பின், ரைட் ஹேண்டர் வந்தா லெக் ஸ்பின் போட்டுருவாரு. நம்பர் 8 இஸ் ஹர்ஷ் டூபே. நம்பர் 9 இஸ் ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 10 இஸ் Jaydev Unadkat. Number 11 is Bryden Cars and number 12 is Shivang Kumar தானே? கரெக்டா? இதுதான் என்னோட 12 இருக்கும். ஒத்துக்கிறியா? நான் ஒரே ஒரு இதுதான் யோசிக்கிறேன். அதாவது ஜீஷான் அன்சாரியா சிவாம் குமாரா அப்படின்னு. நீங்க சொல்ற மாதிரி சிவாம் குமாரை எடுத்துன்னு வரணும்னா பெரிய 6 அடிப்பாரு சிவாம் குமார். நிறைய பேர் பார்த்ததுல I would rather want to put him in the batting order and then get the other. அது ஓகே, அது எப்படி வேணா மாத்திக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, நான் போய் கொஞ்சம் அனாலிசிஸும் பண்ணேன், செக்கும் பண்ணேன். ஜெய்தேவ் உனாட்கட் விளையாடியே ஆகணும் பேட் கமின்ஸ் இல்லைன்னா. ஏன்னா RCBக்கு அகேன்ஸ்டா பேட் கமின்ஸ் தான் போன மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. பட் ஜெய்தேவ் உனாட்கட் ஹஸ் பீன் 7 கேம்ல ஆடி இருக்காரு. மோஸ்ட் எக்கனாமிக்கல் bowler ஃபார் SRH.
சோ அந்த லிஸ்ட் அந்த பட்டியலையும் இருக்காரு. சோ ஜெயதேவ் உணர்கட்ட ஈஸியா லைட்டா யாரும் எடுத்துக்காதீங்க. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு. ஓடி வந்து நெல்லிகா புழிஞ்சிடுவார் பால. நெல்லிகா புழிஞ்சு ஒய்டா போட்டு ஏதாவது பண்ணிடுவாரு. பட் ஐம் கீன் புவனேஸ்வர் குமார் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாரு அபிஷேக் சர்மாக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒயிட் லைன்ஸ் போடுவாங்களா, ஆஃப் சைட்ல ஃபீல்டு பின்னாடி வைப்பாங்களா, 100% கேரண்டி ஸ்வீப்பர் கவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனிவே அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். brought to you by Honest Raj, yours sincerely, the matchup of the day. பீடாக் எந்த மேட்சப்புக்கு நீங்க ரொம்ப கீனா இருக்க பாக்குறதுக்கு? சிங்கப்பூர் சித்தப்பா வந்து இறங்கியே வரமாட்டாரு ஸ்பின்னுக்கு. பேக் ஃபுட் போயிட்டு மசில் தான். அந்த ஷார்ட் ஆம் புல்லுன்னு சொல்லுவேன் நான். பிக்கப் புல் வேற, ஷார்ட் ஆம் புல். ஷார்ட் ஆம் புல்லுங்கிறது இடுப்புலேருந்து அடிக்கிறது. ஸோ அவர் என்ன பண்ணுவார், இங்கே ஹர்ஷ் தூபேவா இருக்கட்டும், சிவகுமார் ஆர் ஜீஷான் அன்சாரி ஓவர் பிளேஸு, அது நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்கள் சொல்கிறீங்க சிவகுமார்னு, நானும் அப்படி தான் யோசிப்போம். சர்ப்ரைஸ் பேக்கெட் எடுத்துன்னு வரணுன்னு பேக் ஃபுட் போய் புல்லடிக்க போறாரு. கொஞ்சம் வந்துட்டு நிக்குது இங்க, அதனால கவு கார்னர்ல அவர் மாட்டுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். திஸ் இஸ் மை மேட்சப். இல்ல ஆக்சுவலி அவர் மாட்டணும்னா பவுண்டரி லைன் கொஞ்சம் பெருசா இருக்கணும். 53 மீட்டர்ல அவர் பபுள் கம் துப்பிட்டாருன்னா 6 போயிடும். அது ரொம்ப கஷ்டம். பட் எனிவே நான் மேட்சப் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். ரிவர்ஸ் பிக்சர் அப்படின்னு சொல்றேன். புவனேஸ்வர் குமார் டு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ரெண்டு பேரும் கொஞ்சம் லைக்கிங் கொடுத்துருக்காங்க பீடாக். இன் ஆஸ் மச் அஸ் புவனேஸ்வர் குமார் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் bowler. நிறைய ஐபிஎல் விளையாடி இருக்காரு. ரெண்டு பக்கமும் ஆட்டுவார் விட்டு. எனக்கு என்ன எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா, மார்ச் மாசம் ஏர்லி ஆனா போனதுவே அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் எல்லாம் பால் கொஞ்சம் அலைஞ்சிருக்கு. சோ அந்த அலையும் போது ரொம்ப அக்ரெசிவ் லெங்த் மேபி போடலாம். பட் ஒருவேளை ஸ்விங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஸ்வீப்பர் கவர் வச்சு ஒயிட் லைன் போடுவாரா? அவரால இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர பவர் பிளேல ஸ்னப் பண்ண முடியுமா? தட் இஸ் த மேட்சப் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஒருவேளை புவனேஸ்வர் குமார் அந்த பேட்ல ஜெயிச்சாருன்னா குருணால் பாண்டியா, சுயா சர்மா வச்சு இவங்க அந்த கேம்ல இருப்பாங்க. மங்கேஷ் யாதவுக்கும் கொஞ்சம் பிரஷர் கம்மியாகும். சோ தட் இஸ் மை பர்சனல் தாட். முரட்டக்கால நொண்டி வந்தே போட்டாரு அந்த செமிஃபைனல், சாரி அந்த குவார்டர் ஃபைனல் கேம் இந்தியாவோட. பட் nevertheless, let's wait and watch. So that was matchup of the day brought to you by Honest Raj. சரி, அப்ப அடுத்த செக்மெண்ட் என்ன? நீங்க எல்லாரும் ஆவலோடும் எதிர்பார்த்திருக்கிற அந்த இசை சங்கமம் brought to you by பீடாக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது பவர் ஹவுஸ் பிளேயர் ஆஃப் த டே. என்னோட ஃபேவரட் செக்மெண்ட் brought to you by ஆர் அஸ்வின். ஸோ பவர் ஹவுஸ் பிளேயர் ஆஃப் த டே நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன், பிகாஸ் இட்ஸ் brought to you by me. என்னோட பவர் ஹவுஸ் பிளேயர் ஆஃப் த டே இஸ் ஆண்ட்ரி கிளாசன் பீடா. அவர் எப்ப கடைசியா அடிச்சாருன்னே தெரியல. அடிப்பாரா தெரியாது அப்படின்னு நீ சொல்லுவ. நான் கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு வரலான்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, ஆனா ஆண்ட்ரி கிளாசன் தான் அடிக்க போறாரு. எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லைனாலும் அவர் அடிக்க போறாருங்கிறது என்னோட ஹஞ்ச். ஐ ரியலி ஹோப் ஃபார் ஆண்ட்ரி கிளாசன் தட் ஹி ஸ்டார்ட்ஸ் த டோர்னமெண்ட் ஆஃப் வித் அ பேங். ஐ எம் ஷூர் அவர் கொஞ்சம் கடினமான நேரமா இருந்திருக்கு. பட் அந்த 287 அடிச்ச கேம்லயுமே சரி அவரோட ஒரு பெரிய பங்களிப்பு இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆண்ட்ரி கிளாசன் டர்ன்ஸ் இட் அரவுண்ட். ஹி இஸ் மை பவர் பிளேயர் ஆஃப் த டே. பவர் ஹவுஸ் பவர் பிளேயர் ஆஃப் த டே. உன்னோட பவர் ஹவுஸ் பவர் பிளேயர் ஆஃப் த டே யார் சொல்லு பார்க்கலாம். இப்ப நான் I will always pick guys like someone like Tilak Verma has got double gear. So one more player I see who's good enough to score 80 or 50 balls வலிக்காம அடிக்கிறதுனா it's definitely going to be Jacob Bethel. அவருக்கு 2 கியர் இருக்கு, இங்க நல்லா வரும் வேற அப்படின்றதுனால my powerhouse player of the day will be Jacob Bethel. கிரவுண்ட் வேற குட்டியா இருக்கும். ஆண்ட்ரி கிளாசன் எடுத்தேன். ஜேக்கப் பெத்தல் சூஸ் பண்ணிருக்காரு. நீங்களாம் யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இசை சங்கமம். எத்தனையோ இடத்துல இசை பல பரிமாணங்களில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு வேற பரிமாணம். லிரிக்ஸ் எங்கேருந்து பிடிக்கிறாரு, எங்கேருந்து போடுறாரு. அண்ட் பை த வே லாஸ்ட் எபிசோட்ல நீங்க எல்லாருமே அந்த மாரியம்மா சாங் என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷன்ல போட்டது. ஐ ஆல்சோ ரியலி என்ஜாய்ட் இட். பீடாக் இந்த தடவை இசை சங்கமம் brought to you by பீடாக். அது என்ன கொண்டு வர போற சொல்லு. யார பத்தி பாட போற நீ? எப்போதுமே நீங்க பாரு, எப்போதுமே இந்த லலிதாவின் பாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு வரும். அதுல அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க பாடல் ஒலித்த மணி ஒலித்த இடம் நான் குறில் இல்ல நான் நெடில் அப்படின்னு வரும். அந்த மாதிரி பாட்டு என்ன பாட போறேன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாட ஆரம்பி. அதாவது இப்போ சின்னசாமி ஸ்டேடியம்னு பேர் வச்சுட்டாங்க, ஆனால் அது தொட்டசாமி ஸ்டேடியம். ஆனால் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. லாஸ்ட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 176, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் 176. ஸோ இப்போ 5 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், இன்னொரு 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட். அதுல ஒரு சேஸ் கர்டைல்டு சேஸ் 95 வாஸ் சேஸ்டு பை பஞ்சாப் கிங்ஸ். அப்படிங்கும் போது என்ன பொறுத்தவரை ஷார்ட் அண்ட் கேம். அதனால ஈவன் ஸ்டீவன்ஸ் 176 பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்னா யூ நோ தட் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். இன்னொன்னு சொல்றேன்,
ஆண்டி ஃபிளவர் மாதிரி ஒரு புத்திசாலிலாம் நீங்க பார்க்கவே முடியாது. நிறைய இந்த மாதிரி பிச் ரிசர்ச் அதெல்லாம் பண்ணுவாரு. அவங்க பர்டிகுலர்லி மைனஸ் ஜாஷ் ஹேசல்வுட், தே வாண்ட் டு ஹேவ் அ ஃபிளாட் ட்ராக். தே ஆல்சோ நோ பேட் கமின்ஸ் இஸ் மிஸ்ஸிங் தேர். அடிக்கி அடி உதக்கி உதன்னு போயிடலாம் அப்படின்னு தான் போயிடுவாங்க. ஸோ இப்ப மேட்ச் நடக்கும் போதும் மேட்ச் முடிஞ்ச போதும் எல்லாரும் எப்படி வந்துட்டு பாடிட்டு இருப்பாங்க, ரெண்டு மழை பொழிகிறதே, ஒவ்வொரு ஓவரிலும் ஒரு சிக்ஸ் தெரிகிறதே, பவர் பிளேல முரட்டு அடிதான், மிடில் ஓவர்ஸ் டெத்துல மரண அடிதான், ரன்னு மழை பொழிகிறதே, ஒவ்வொரு ஓவரிலும் ஒரு சிக்ஸ் தெரிகிறதே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி a high scoring game. The 12-20 was my call. Whichever team is going to tick that, they will win the game. உங்க ஊரு வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் மேனை கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்ன கேட்கறேன். இந்த மாதிரி டைம்ல ஜென்ரலா பெங்களூர்ல பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகுமா? வாட் இஸ் த க்ரூஷியல் ஃபேஸ்? அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன யூஸ் பண்ணும்? நீ இருந்தனா ஸ்பின்னர் மேல பேங்க் பண்ணுவியா? நீ சொன்னது கரெக்ட். எனக்கு இப்ப கூட ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. அந்த விராட் கோலி ஒரு நாக் ஒன்னு ஆடுவாமாமா சிஎஸ்கே அகேன்ஸ்ட். ரச்சின் ரவீந்திரா கூட கடைசியில எடுத்துட்டு போய் அந்த கேம் ஒரு மாதிரி போகும். ஆனா பால் பட்டு பட்டு திரும்பியா, அதாவது மழை பெஞ்சு அந்த கவர் கீழே இருந்ததுல டேம் பிளஸ் ஸ்கொயரா திரும்பிடும். எனக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா, குருணால் பாண்டியா சைட்ல வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட ஃபாஸ்ட் பவுலர் இல்ல ஆர்சிபிக்கு, ஹேசல்வுட் இல்ல. அதாவது இஸ் தேர் வேல்யூ இன் தம் பிளேயிங் ஆன் a wicket that turns? குருணால் பாண்டியா வச்சிருக்க, சுயாஷ் சர்மா வச்சிருக்க, கொஞ்சம் திருப்புலி மாதிரி கொடுத்து நீ சொல்ற மாதிரி ஒரு 170 எஸ்ஆர்எச் சுருட்னா இல்ல ஒரு 165 எஸ்ஆர்எச் சுருட்டலாமா? ஏன்னா அவன் தான் எப்படியே அடிப்பானே. கடைசி 2 மேட்ச் போட்டு 280 230 அடிச்சு விட்டுருக்கானே. அவன் பேட்டிங் அப்படியே குறைக்க வேணாம்? இது நல்ல திங்கிங் ஆஷா. அப்ப நான் ஒரு ஹெட் கோச் இருந்தா எப்படி யோசிப்பேன்? நான் அந்த 3 பேட்ஸ்மேனுக்கு பயப்பட மாட்டேன். எங்கிட்ட 8 பேர் இருக்கான், 8 பேரும் ரவுடி தான். 13 பால்ல ஒரு 50 அடிச்சாரு பாருங்க முரட்டுக்கால சிஎஸ்கேவோட. அப்படிங்கும் போது குருணால் பாண்டியா வந்து ஒரு 2-3 சிக்ஸ் அப்படி இப்படி ஸ்கொயர் லெக் மேல சிக்ஸ் அடிச்சிருவாரு. அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன்? அடிக்கடி உதைக்கி உதன்னு தான் நான் போவேன். ஓகே, இப்ப என்னோட போலிங் வீக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அவங்களோட போலிங்க பார்க்கும்போது இன்டிமிடேட்டிங்கா இருக்கா. நீங்க என்ன சொன்னீங்க? முறுக்கு புழிவாரு ஜெயதேவ் உனத்கட்டு. ஸ்லோ விக்கெட் நீங்க கொடுத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலும் ஸ்லோ டெலிவரிஸ் போடுவாரு, ஜெயதேவ் உனத்கட்டும் ஸ்லோ டெலிவரிஸ் போடுவாரு. அந்த ஹர்ஷத் உபாவை சாதாரணமா யாருமே இட போடக்கூடாது. 4 ஓவர்ல 32 போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சிவாங் குமார் இஸ் அ மெக்னிஃபிசன்ட் டேலண்ட். அப்படி சிவாங் குமார் பதிலா உங்களுக்கு ஜீசான் அன்சாரி ஆனோனி இஸ் ப்ரூவ் தட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஜீசான் அன்சாரி பேரை சொல்லி என்னது தி எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்னது ஏதோ ஒன்னு சொன்னீங்க போன எபிசோட்ல, ஏதோ ஒன்னு சொன்னீங்க. ஐயோ மறந்துட்டேனே. தி எவர் ரிலையண்டா, ஐயோ என்னவோ சொன்னீங்கயா, சொல்லி தொலை. ஜீஷன் அன்சாரி எல்லாத்தையும் the seasoned ஜீஷன் அன்சாரி வேற. பிச்சு புடுவன் பிச்சு. அவன் எங்கயா சீசன் ஆனா? இப்பதான் வந்திருக்கான். அவன் ஒரு சீசன்ட் ஜீஷன் அன்சாரி வேற. சீசன்னா அது ஒரே ஒரு ஆளு தான். எங்க ஆளு பாபர் ஆசாம் தான் பேட்டிங் ஆடும் போது. அது வேற யாருக்கும் நீங்க சொல்லாதீங்க. அது பேட்டன் பண்ணியாச்சு, கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ள எடுத்து போடுவேன். சீசன்னா அது பாபர் ஆசாம் மட்டும்தான். தேவையில்லாம எடுத்துன்னு உங்களுக்கு நான் பாபர் ஆசாம் பத்தி பேசணும், அது டைரக்டா கேட்டு சொல்லப்பா. ஒரு பாட்டு வேணாலும் பாடிடுறேன். பாட்டு ஓவர், இசை மழை ஓவர். இசை மழையில் நினைய தயாரா, அது ஓவர் முடிஞ்சிருச்சு. சரி, நீ இதை கண்டினியூ பண்ணு. நீ அனது நான் கேக்குறேன் ஆஷா. இப்போ யூ ஆர் த ஹெட் கோச் ஃபார் ஆர்சிபி. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பேஸ் எல்லாம் யாருமே கிடையாது. நான் எப்படி யோசிச்சேன், அந்த தர்பாலே அவர் சிவம் மாவி ஆடுவாங்கன்னு. பட் நீங்க அந்த ஜெயதேவ் உனத்கட்னு சொல்லும்போது நானும் அப்படிதான் யோசிப்பேன். ஓகே, ஒரு லெஃப்ட் ஆர்மர், ஒரு வெரைட்டி. பிரைடன் கார்ஸ் என்ன பண்ணுவாரு, வந்து டப்பு டப்பு டப்புன்னு வேகமா போடுவாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிச்சில் அவங்களும் வந்து எல்லா பாலையும் அடிக்க போறாங்க. ஓகே, ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஸ்லோ டெலிவரி பவுலரு, ஜெயதேவ் உனத்கட்டு அதே மாதிரி பாட்டும், இன்னும் 2 ஓவர் 8 ஓவர் ஆஃப் ஸ்பின். ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த ஹிட் த டெக் பவுலர் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் வருவாங்கும் போது நான் நிக்கிற பிச்சை கொடுத்தேன். ஐம் பிளேயிங் டு தர் ஹேண்ட்ஸ் நான் யோசிப்பேன். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறப்ப, ஹர்ஷல் பட்டேலா இருக்கட்டும், ஜெயதேவா இருக்கட்டும், நல்லா பயங்கரமா ஸ்கிட் ஆகி பல வர்ற ஒரு பிச்சில் ஸ்லோ டெலிவரி லென்த் மிஸ் பண்ணா என்ன ஆகும்? நான் எப்படி தாட் ப்ராசஸ்ல போவேன்? செம்ம ஃபிளாட் பிட்ச் கொடுத்தேன். I will try and out bat them. எம்ஜி ரோட்ல இருந்தா பந்து எடுத்துன்னு வரணும். ஒரு பால் இப்ப கூட ஞாபகம் இருக்கு, கிங்ஸ் 11 நாங்க ஆட்டு இருக்கும் போது ஏபி டிவிலியர்ஸ் ஒரு பால் அடிச்சாரு தூக்கி. எம்ஜி ரோட்ல இன்னும் தேடின்னு இருக்காங்க, அந்த பால் கிடைக்கவே இல்லை. சரி, எனிவே ஆல் தட் செட் அசைட், இப்ப திருப்பி நம்ம இங்க வருவோம். ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஃபைனல் கால். யார் ஜெயிக்க போறாங்க? உன்னோட கால் யாரு? அந்த 12-20 பீஃப் அப் ஜாப் அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். 2 வின் ஃபேக்டர் ஆஷா. ஒன்னு
the 12 to 20 batting bowling win factor na spinners oda economy not strike rate from over number 1 to 20. Okay, anga Krunal Pandya's experience is a different variety. Even though Harsh Dubey I rate, Suyash Sharma has delivered, and he's also been playing for IPL quite a period of time compared to either Ansari or Shivam Kumar. அந்த edge என்ன பொறுத்த வரைக்கும் RCB will go with the edge of 55-45. திருப்பி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சொல்லாதீங்க. அவர் மோ பாபட் சொல்லிட்டாரு we are attacking champions. அப்புறம் திருப்பி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னா என்ன அர்த்தம்? அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் ஆர் பிளேயிங் their first game. புரிஞ்சுதா? இங்க பாரு, நான் வந்து RCB நல்ல சான்ஸ் டிஃபெண்ட் பண்றதுன்னு சொன்னேன். ஆனா என்ன தயவு செய்து மன்னிச்சுக்கோ. இன்னைக்கு நான் கோயிங் வித் SRH. ஐ ஹேவ் a feeling SRH have the wood on RCB. போட்டு ஒரு பெரிய பொழக்க போறாங்க, பிரிக்க போறாங்கன்னு ஒரு ஃபீலிங். பேட்டிங்ல ஹெவியா அடிக்க போறாங்க பேட்டிங்லன்னு ஒரு ஃபீலிங். எனிவே அங்கேயிருந்து ஒரு லைட்டா ஒரு கட் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு நியூஸ் மட்டும் கொடுப்போம். சஞ்சு சாம்சன் ருத்துராஜ் கேக்வாட் ஓபன் பண்ண போறாங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்மளும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்ப ஆயுஷ் மாத்திரே, அப்ப அன்வர் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் தம்பி, அன்வர் அவ்வளவுதான். ஏன்னா என்ன நீ பாட்டு சுமார், நீ பாட்டு ஆடுவாரா தெரியாது அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி எனக்கு இப்போ ஒரு டர்ன். இது எல்லாமே கிரிக்கெட்டிங் டேர்ம்ல பேசுறதுதான். நான் சொல்லுவேன் ஆயுஷ் மாத்திரை ஆடக்கூடாது, உருவில் பட்டேல் தான் ஆடல, ஒருவேளை ஒரு ஓபன் பண்ணல நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும் உங்களுக்கு பிடிக்கலனாலும். ஏன்னா ஐ திங்க் தட் இஸ் ப்ராபப்லி அ மோர் ரேஷனல் கால் டு மேக். ஆயுஷ் மாத்திரை நம்ம 3லயும் அடிச்சிருக்காரு. இட்ஸ் குவைட் அன்பார்ச்சுனேட். சஞ்சுவை போய் ட்ரேட்ல எடுத்துன்னு வந்துட்டு எப்படி சொல்லு. போன தடவை எத்தனை தடவை படுத்துன்னு கதறினேன். யோ, ருத்துராஜ் கேக்கோட ஓப்பனிங் இருக்கீங்க. உங்களோட சக்சஸ் ஸ்டோரி those days right from Matthew Hayden has been scoring runs at the top of the order. அதுக்கப்புறம் ஹஸ்ஸி, முரளி விஜய், ஃபாஃப் டு பிளஸி, ருத்துராஜ் கேக்வாட் ரெண்டு பேரும் போட்டி போட்டுப்பாங்க ஆரஞ்சு கேப்புக்கு. CSK ஓட ப்ளூ பிரிண்ட் ஆஃப் வின்னிங் த ட்ராஃபிஸ். யூ see the number of runs that has been scored. அதுக்கப்புறம் பிரெண்டன் மெக்கலம், டாயின் ஸ்மித், அவங்க ரெண்டு பேரும் பாருங்க, ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு 500 ரன் அடிச்சிருவாங்க. எங்க இவங்க அடி வாங்கினாங்கன்னா ருத்துராஜ் கேக்வாட் நம்பர் 3 ஆர்டர் தான். இதுதான் பர்ஃபெக்ட் திங் ஃபார் தட். பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ ஃபீல் உர்வில் பட்டேல் will play ahead of Matre at number 3. நானும் வந்து இன்சைடர்லாம் கிடையாது, எனக்கு தெரியும். அப்ப சர்ஃப்ராஸ் கான் மாத்ரேவே மாத்திட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான் அப்படின்னு கேட்டா நான் என்னத்தை பத்தி சொல்றது? எல்லாம் கேட்க வேண்டிய கேள்விதான். இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன், ஜப்பி ஒண்ணு போட்டான், கால் பின்னாடி போட்டான், MCC கிளப் உள்ள தூக்கி அடிச்சான். 100 அமத பட்டார்னு ஒரு பிளாக் ஸ்வீப் ஒண்ணு அடிச்சான். பிளாக் ஸ்வீப் அடிச்சாலே நீ ஹாப்பி ஆடுவி. அதனால தான் கேட்டேன். கஷ்டம் ஆஷா, எனக்கு தெரிஞ்சு அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, திஸ் இஸ் த ரைட் காம்பினேஷன் ஃபார் தெம் டு ஹேவ் டு செட் த பேஸ். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, டு மேக் ஷூர் தட் டெவால் பிரிவிஸ் அண்ட் சிவம் துபே டசன்ட் ஃபீல் த பிரஷர் வாட்ஸ்எவர். நான் திருப்பி சொல்றேன், சஞ்சு சாம்சனும் சரி, ருத்துராஜ் கேக்வாடும் சரி, புவர் சீசன்னா 450 ரன். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? புவர் சீசன், கேவலமான சீசன்னா 450 ரன். அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேர் இங்க பாரு, இது வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். சஞ்சுக்கு இது ஃபர்ஸ்ட் சீசன் ஃபார் சென்னை. செம்ம ஃபார்ம்ல வந்திருக்கான். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அவன் சொன்னான் பாத்தியா, அந்த ஈவெண்ட் ஏதோ ஒன்று சொன்னான், பால பாக்குறோம் சுத்துறோம் அப்படின்னு சொன்னான்ல, அந்த மாதிரி அவனை ஃப்ரீயா விட்டுறது பெட்டர். ருத்துராஜ் கேக்வாட் நீ சொல்றியா, நான் ஒத்துக்கிறேன். அந்த பையன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி கரெக்டா வந்தானா கிளீனா ஆடி குத்துட்டு போயினே இருப்பான். 500 ரன். அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாளையம்பட்டி ஷீல்டு நடக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ரன் இறக்குற ப்ரொஃபஷனலா கேளு. வெங்கட்ரமணன் இருக்காரு எங்க டீம்ல, அவர் தான் வந்து ஹெட் கோச். வெங்கட்ரமணா சார் தெரியுமே, நல்லா ப்ரொஃபஷனலா இறக்குனா அவன் ஷோல்டரை இறக்குவான், ரன் ஒரு 600 ரன் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஆள் ருத்துராஜ் கேக்வாட். என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இன்னைக்கு நான் ஃபிளைட் ஏறி இந்த பக்கம் பாம்பே வந்திருக்கேன். அப்ப வந்து சங்ககாரா மெசேஜ் அனுப்பிச்சாரு, ஆஷ் see you in கவாட்டி அப்படின்னாரு. அவர் மறந்துட்டார். நான் சொன்னேன் இல்ல சார் நான் வரல அப்படின்ன உடனே, இல்ல சும்மா ஜாலிக்காக சொன்னேன் அப்படின்னா. அவர் பாரு அப்படியே கேட்டார். நான் சொல்லிட்டேன் சஞ்சு ருத்துராஜும் வராங்க அப்படின்னு, இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கொடுத்துட்டேன். அவர் கொஞ்சம் சொல்லுங்க, அவர் ஜாலிக்கா வராரா கவுகாட்டிக்கு? மேட்ச் கோச் பண்ண வராருன்னு நினைச்சுக்கிறேன் நானு. ஜாலிக்கா வராரா? இல்லையா, கோச் தான். டீம் வித்துட்டாங்கன்னா கோச் எல்லாமா மாத்துவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் சொன்னீங்க ஒரு ஜாலிக்காக வரியா அப்படின்னு. அதான் என்னடா அவரும் ஜாலிக்காக வராரோன்னு யோசிச்சுட்டேன் நானு. அப்படிலாம் வராதீங்க, வந்து மேட்ச் ஜெயிக்கணும்னு வாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன் சார், 4 மேட்சஸ் சஞ்சு சாம்சன் தனி ஆளா நின்று ஜெயிச்சு கொடுப்பாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் எனிதிங் மோர் ஆன் தட். இவ்வளவு ஃபெயிலியர், இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ், 4 மேட்ச் அட்டி போலி இல்ல. நான் அவனுக்கு வேண்டது என்னன்னா, ஜாலியா விளையாட்டும், என்ன நடக்கட்டும், அவன் பால பார்த்து அடி நடிக்கட்டும், அவ்வளவுதான். அவன் பண்ணுவான், அவன் நல்லவன்ல, அவன் வந்துருவான்ல, அந்த மாதிரி அவன் பண்ணிடுவான். சரி, anyway, that's the news from the yellow battalion and SRH RCB preview பண்ணிருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த 4 செக்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிட் யூ என்ஜாய் திஸ் ரியல் கிறிஸ்ப் அண்ட் டைரக்ஷன் ஓரியன்டட் ஷோ? அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அடுத்த ஷோல சந்திப்போம். ரிவ்யூ இந்த சீசன் ஒரே 6 வாரம் தான். தேங்க்யூ so much for joining us on this episode of Game of Thrones brought to you by Cadbury Dairy Milk. மறந்துடாதீங்க, QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதே மாதிரி யாராவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கிரவுண்ட்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நாங்க படிக்கிறோம்.